அடுத்ததாக பெரிய மடம். கும்பகோணத்தில் ஏற்கனவே 3 கோயில்களில் உள்ள முருகப்பெருமானை அருணகிரிநாதர் திருப்புகழால் போற்றுகிறார். அத்திருப்புகழ்கள் யாவும் கும்பகோணம் என்ற திருப்புகழ் திருத்தலத்திற்கு கீழே வருகிறது. ஆனாலும் கும்பகோணத்தில் மகாமக குளத்தின் வடக்கு கரையில் உள்ள வீர சைவ மடம் என்று இந்நாளில் வழங்கப்படும் பெரிய மடத்தில் உள்ள முருகனுக்கு ஒரே ஒரு திருப்புகழால் அருணகிரிநாதர் பாடுகிறார், அவரை புகழ்கிறார். பெரிய மடம். திருப்புகழ் 823. கலக விழி மாமகளிர் கைக்குளே ஆய் பொய் களவு மத நூல் பல படித்து அவா வேட்கை கனதனமும் மார்பும் உரல் இச்சையால் ஆர்த்து கழு நீரார் கமல் நரை ஜவ்வாது புழுகை துழாய் வார்த்து நிலவு அரசு நாடறிய கட்டில் போட்டார் செய் கருமம் அறியாது சிறு புத்தியால் வாழ்க்கை கருதாதே தல மடைசு சாளர முகப்பிலே காத்து நிறை பவுசு வாழ்வு அரசு சத்தியமே வாய்த்தது என உருகி ஓடி ஒரு சற்றுளே வார்த்தை தடுமாறி தழுவி அனுராகமும் விளைத்து மாயாக்கைதனையும் அருநாளையும் அவத்திலே போக்கு தலையறிவிலேனை நெறி நிற்க நீ தீட்சை தரவேணும். அழகில் தமிழால் உயர் சமர்த்தனே போற்றி, அருணை நகர் கோபுர விருப்பனே போற்றி, அடல் மயில் நடாவிய பிரியத்தனே போற்றி, அவதான அருமுக சுவாமி எனும் அத்தனே போற்றி, அகிலதலம் ஓடி வரும் நிர்தனே போற்றி, அருணகிரிநாத எனும் அப்பனே போற்றி, அசுரேசர் பலம் மடிய வேல்விடு கரத்தனே போற்றி, கரதல கபாலி குருவித்தனே போற்றி, பெரிய குர மாது அணை புயத்தனே போற்றி, பெருவாழ்வாம் பிரம்மன் அறியா விரத தட்சிணாமூர்த்தி பர சமய கோள் அரி தவத்தினால் வாய்த்த பெரிய மடமேவிய சுகத்தனே யோக்கியர் பெருமாளே மாயாக்கைதனையும் அருநாளையும் அவத்திலே போக்கு தலை அறிவிலேனை நெறி நிற்க நீ தீட்சை தரவேணும். மாயாக்கைதனையும் அருநாளையும் அவத்திலே போக்கும் தலையறிவிலேனை நெறி நிற்க நீ தீட்சை தரவேணும். பெரிய மடமேவிய சுகத்தனே யோக்கியர் பெருமாளே நீ தீட்சை தரவேணும். அளவில்லாத தமிழறிவால் உயர்ந்த திறமை உடையவனே வணங்குகிறேன். திருவண்ணாமலை கோபுரத்தில் வீற்றிருப்பவனே வணங்குகிறேன். வன்மை உடைய மயிலை நடத்தி ஓட்டுவதில் விருப்பமுடையவனே உன்னை வணங்குகிறேன். மேன்மையான செயல்களை செய்த ஆறுமுகன் என்னும் தலைவனே உன்னை வணங்குகிறேன். அருமுக சுவாமி என்னும் அத்தனே போற்றி, அகிலதலம் ஓடி வரும் நிர்தனே போற்றி, உலகங்களை சுற்றி வலம் வந்த நடனமூர்த்தியே அருணகிரிநாத என்று என்னை அழைத்த என் அப்பனே வணங்குகிறேன். அருணகிரிநாத எனும் அப்பனே போற்றி, அசுரத் தலைவரின் வன்மை அழிய வேலை விடுகின்ற திருக்கையை உடையவனே வணங்குகின்றேன். கையில் நான்முகனின் தலையேட்டை ஏந்திய சிவபெருமானின் ஞான உபதேச குருவாய் விளங்கியவனே உன்னை வணங்குகிறேன். பெருமை உடைய குறவர் மகள் வள்ளியை பெரிய குறமாது அணை புயத்தனே போற்றி, அணைகின்ற தோள்களை உடையவனே உன்னை வணங்குகின்றேன். நான்முகனும் அறியாத விரத தட்சிணாமூர்த்தியே மற்ற சமயங்களை அழிக்க
வந்த சிங்கமே அரி கோள் அரி, பரசமய கோள் அரி, தவச்செயலால் கிடைக்கப் பெறும் அகத்தனே, பெரிய மடத்தில் விற்றிருக்கின்ற இன்ப வடிவானவனே, யோகியரின் பெருமாளே, உன்னை வணங்குகிறேன். கலகத்தை ஏற்படுத்தக்கூடிய கண்களை உடைய அழகிய மங்கையரின் கைக்குள்ளே சிக்கி அவர்கள் செய்கின்ற வஞ்சச் செயலை அறியாமல் எனக்கு இருக்கும் அற்ப அறிவால் வாழ்வின் அருமையை அறியாது அவர்கள் அழைத்ததும் நிறைந்த செல்வமும் அரச வாழ்வும் சத்திய பேரும் கிடைத்தால் போன்று மகிழ்ந்தேன். அவ்விலை மகளிரிடம் பேசும் பேச்சில் தடுமாற்றம் அடைந்து அவர்களை கலந்து தழுவி விளையாடி அதனால் சிறந்த என் உடலையும் அரிய வாழ்நாளையும் வீணில் போக்கும் நல்ல அறிவு இல்லாத நான் நல்ல நெறியில் நிற்கும்படி நீ தீட்சை அளித்து அருள வேண்டும். அருநாளையும் அவத்திலே போக்கும் தலையறிவிலேனை நெறி நிற்க நீ தீட்சை தர வேணும். அருநாளையும் அவத்திலே போக்கு தலையறிவிலேனை நெறி நிற்க நீ தீட்சை தர வேணும். கோபுர விருப்பனே, கோபுரத்தில் இருப்பவனே எனவும் கொள்ளலாம். கோபுர மீதில் விருப்பமுடையவனே என்றும் கொள்ளலாம். இப்பாடலில் அருணகிரியார் தமக்கு தீட்சை அளித்து அருள வேண்டுகிறார். தீட்சை தர வேணும் என வேண்டுகிறார். மேலும் இப்பாடலில் தம்மை நாத, அருணகிரி நாத என்ற பட்டத்தை தந்து அழைத்ததை குறிப்பிடுகிறார்.